ஒரு நாள் நாக்குக்கும் பற்களுக்கும் இடையில பயங்கரமான ஃபைட்டா. 32 பல்லு சொல்லிச்சா, ஏ நாக்கே, நீ வேற தனியா இருக்கிற, நாங்க மட்டும் ஒரு கடி கடிச்சோன்னு வச்சுக்கோயேன், நீ நஞ்சு பிஞ்சு ஒண்ணு இல்லாம ஆயிருவ அப்படின்னு சொல்லி பற்கள் எல்லாம் நாக்க பார்த்து சொல்லிச்சான். உடனே நாக்கு சொல்லிச்சான், நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் தனி ஆளுதான், நீங்க 32 பேர் இருக்கிறீங்க உண்மைதான், நான் மட்டும் ஒரு வார்த்தைய கொஞ்சம் மாத்தி பேசுறேன்னு வைங்க, நீங்க 32 பேரு காலி அப்படின்னு சொல்லிச்சான். உண்மைதானே? பல்லுக்கும் நாக்குக்கும் என்னவோ சண்டைனாலும் ரெண்டும் நம்ம முகத்துல தானே இருக்குது. அதனால நம்ம வார்த்தையில நம்ம கவனமா இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையே நாசப்படுத்திரும். பைபிள் சொல்லுது, நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணுமா. பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு ரெக்கார்ட் பண்றது எவ்வளவு உண்மையோ, அதே போல வாலிப தங்கச்சி, நம்ம வாழ்ற உலகத்துல நம்ம பேசுற போன் கால்ஸும் ரெக்கார்ட் ஆயிக்கிட்டே இருக்குங்கிறத நீ மறந்துடாத. ஏதோ ஒரு ஆப்போசிட் செக்ஸா இருக்கலாம், ரொம்ப பிடிச்ச ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா நீ பேசுற வார்த்தையை ஒருவேளை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்கிறத நீ மறந்துடாத. அது கடைசியில உன்னோட வாழ்க்கைக்கு அது மோசமா முடியும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிப்பின் செய்தி. அன்னைக்கு அக்கா உங்களுக்கு சொல்றேன். மீனு வாயை மூடிக்கிட்டு இருந்தா தூண்டில்ல மாட்டாது, வாயை திறக்கிறதுனாலதான் தூண்டில்ல மாட்டுது. அதனால கவனத்தோடு நீ பேசுறதுக்கு ஜாக்கிரதையா இரு.